நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வீடியோ டக்குன்னு நம்ம அந்த சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து ரோபோ ஸ்ட்ரக்சர் மாட்டினம் காட்டி நம்மளுக்கு அது வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் அந்த ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணிட்டோம், சேம் ரிவீட்டில் என்ன பண்ணமோ அதே இதை வந்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரோபோ ஸ்ட்ரக்சரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் சொன்னாலும் அந்த ஆப்ஷன் வழியாக நீங்கள் ரோபோ ஸ்ட்ரக்சர்ஸில் போயிட்டு ஸ்ட்ரக்சரல் இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோபோட் இதில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஒரு சமயம் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை ரோபோ ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா சைன்இன் பண்ண சொல்லும். நீங்கள் லாகின் ஐடி வச்சு சைன்இன் பண்ணியிருப்பீங்களா ஆட்டோடிஸ்க் அக்கௌண்ட், அதில் வந்து சைன்இன் பண்ணிக்கங்க. ஓகேவா? பண்ணோன்னே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ரோபோ ஸ்ட்ரக்சர்ஸில் வந்தப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணாலும் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ப்ரொவைட் ஆர்சி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எலமெண்ட், ப்ரொவைட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்சி எலமெண்ட், ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஜஸ்ட் ப்ரொவைட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எலமெண்ட் அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இது வந்து என்னன்னா ரெண்டு டைப்ல நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுல ரோபோ ஸ்ட்ரக்சர்ஸ்லயே நீங்க உள்ள வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணல, அதனால என்ன பண்றேன்னா ஸ்ட்ரக்சர்ஸ்ல போயிட்டு நீங்க எதாவது டிசைன் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஆப்ஜெக்ட் இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் பண்ணிட்டு இப்போ போய்ங்க. ஓகேவா? இப்போ போனீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அனலைஸ் பண்ணும். ப்ரொவைட் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைல் அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு, அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பீம் பேராமீட்டர் ஆர்சி எலமெண்ட்ஸ்ன்ட்டு இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும், இல்லை டெட் லோட் லைவ் லோட் எல்லாமே லோடு வந்துடும். ஜஸ்ட் இதில் எதுவும் மாற்ற வேண்டாம், ஓகே கொடுத்துருங்க இப்போதைக்கு. ஓகேவா? இது கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரொவைட் ஆர்சி எலமெண்ட் அது கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் நீங்கள் இதில் கொடுத்துட்டு ரிவிட் இதில் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு டைப்பில் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா ரோபோ ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே கிரியேட் பண்ணி பீமை ஒன்று வந்து லோடு கொடுத்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியான வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டா இங்க சொன்னல ஜஸ்ட் நீங்க அங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆர்சி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அந்த பீமோட இது வந்துருச்சா. இது இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, சப்போஸ் அந்த பீம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வைங்க, இந்த பீம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இங்க சைஸ் வந்து நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? அந்த பீம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்ச் தான் 9 inch by 9 inch, அதான் இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்ச் நம்ம அங்கே இன்ச் வந்து 9 inchன்னு கொடுத்து இங்கே 9 கொடுத்துருக்கோம், அவ்வளோ வேறு எதுவுமே இல்லை. இங்கே வந்து நீங்கள் வேறு மாதிரி பீம்ஸ் எந்த மாதிரி பீம்ஸ் கூட நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட சைஸ் நீங்கள் இங்கே வந்து சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட பீம் சைஸ் நீங்கள் ரிவிட்டுக்கு தான் போகணுன்ட்டு இல்லை, நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சரல் வியூ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளாக இதை அனலைஸ் பண்ணிருச்சு. பண்ணப்போ நெக்ஸ்ட் நம்ம பீம் டயக்ராம் பார்க்கணும். பீமோட டயக்ராம் எல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும், பீமோட பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் உங்களுக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட்டுக்கு இப்படி தானே உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் வரும் எவ்வளோங்கிறது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பீமோட மொமெண்ட் எவ்வளோ எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், யூனிட்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யூனிட்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன யூனிட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, நம்மளுக்கு பெண்டிங் மூமெண்ட்டும் வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஷியர் ஃபோர்ஸோட டயக்ராம் உங்களுக்கு ஃபுல் டயக்ராமும் ஆட்டோமேட்டிக்காக இதில் எடுத்துக்கலாம். அதோட வேல்யூஸ் உங்களுக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் பீம் வியூ வச்சு பார்த்துட்டு இந்த வியூ வச்சு பார்த்தாச்சு. இதுக்கு பீம் டயக்ராம் போயிட்டு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேவா? ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா எத்தனை பார் என்ன போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? சப்போஸ் இங்கே வந்து எனக்கு டிசைன் ஆகலை, இப்போ டிசைன் ஆகலைன்னா நம்ம கொடுத்துருக்க லோடுக்கு வந்து சப்போஸ் ஒவ்வொரு சமயம் வந்து அந்த இது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா அந்த பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு என்னன்னா கொடுத்துருக்க சைஸுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்படின்னா என்னன்னா டீடைலிங் கண்டிஷன் ப்ராப்ளம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? அது ஒவ்வொரு சமயம் என்னன்னா இதில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, அது நான் சொல்கிறேன். ரெண்டு டைப் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா இது பேசிக் தான், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுங்க, அப்புறம் நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சர்வேல போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் கியூப் வேணும் இந்த காங்கிரீட், ஃபார்ம் ஒர்க் உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஆகும் அந்த பீமுக்கு அப்படிங்கிறது ஃபார்ம் ஒர்க்கையும் கொடுத்துரும். அதே மாதிரி காங்கிரீட் எவ்வளோ உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இதில் வந்து ஒரு சமயம் என்னன்னா இப்படி வந்துடும் உங்களுக்கு வந்து இப்போ பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், இப்போ இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ நம்ம மேனுவலாகவும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளாவும்
அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம எப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல வந்தீங்கன்னா டிராயிங்ஸ் இருக்கும். இது என்னன்னா ஆட்டோகேட் டிராயிங்ஸ். இந்த டிராயிங்ஸ் சைடில் டிராயிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட்டோகேட் டிராயிங்காகவே வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை, அதனால என்ன இருக்கு அப்படின்னா இது நம்ம பீம் சைஸ் இந்த சைஸோட வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், சைஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வருது. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் அதை இதை கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக டிராயிங்ஸ் போய் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒரு நிமிஷம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி டிபிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். அது போக இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு ஃபூட்டிங் கண்டினியூஸ் ஃபூட்டிங் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஒவ்வொன்றா காலம் எப்படி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறது, ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பீமுக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வரல, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணால் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட்டர்ன். ஓகேவா? அதுக்கப்புறம் கால்குலேஷன் பேராமீட்டர், ஸ்டோரி பேராமீட்டர். இந்த ஸ்டோரி ஒன்றும் இல்லை, என்னென்ன ஸ்டோரி நம்மளுக்கு என்ன ரேஞ்சில் இருக்குது என்னங்கிறது கொடுத்துருவாங்க. ஓகேவா? என்னங்கிறது எல்லாமே நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம எதில் போக போகிறோம்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட்டர்ன். ஓகேவா? இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட்டர்னில் போனீங்கன்னா ஹோல் ஸ்பேன், எந்த ஸ்பேனுக்கு வந்து எத்தனை டயா ராட் போடுறது, நான் 16 மாற்றிக்கிறேன், அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த திக் பீம் 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு தெரில, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான இதுவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலிங் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எதுனா இந்த டிபிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதோட இதை நீங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதற்கு அதோட இன்ச்சஸ் மேக்ஸிமம் இன்ச் எவ்வளோ இருக்கணும், பென்டப் பார்ஸ், அதே மாதிரி ஆங்கிரேஜ் லென்த் எல்லாமே, பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதே மாதிரி டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், டிரான்ஸ்வர்சல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன கொடுக்குறீங்களோ, கண்டெயின் பார் ஷேப்ஸ் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இதில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன்னா டிபிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த டிபிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இதில் இருக்கிற பாரை நம்மளாக கொடுத்துக்கலாம். இப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் எடுத்துகிட்டு வைங்க, டிபிக்கல் பார் இது ஈஸியாக ஒரு வேலை முடியும். இப்போ நம்ம வந்து அந்த இதுக்கு வந்து பாருக்கு வந்து 16 mm ராடு 4 ராடு கொடுத்தா போதும். அப்படின்னா இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பார்ஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசைன் ஆகுது. ஓகேவா? அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணிட்டு ஸ்டெப்ஸ் நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் கொடுக்க போகிறோம், 8 mm டயாவா 10 mm கொடுத்தாச்சு. அதே மாதிரி என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ண போகிறோம், 500 550 ஹூக்ஸ், அதே மாதிரி ஸ்டெப்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கேற்ற மாதிரி பார், மெயின் பார் எத்தனை பார் கொடுக்க போகிறோம், எனக்கு 16 கொடுக்க போகிறோம். ஓகேவா? லோயர் பார் அப்பர் பார் ரெண்டுமே அதே மாதிரி மெட்டீரியல் என்ன கொடுக்க போகிறோம், FE 500, அதே மாதிரி இதுலேயும் என்ன கொடுக்க போகிறோம், FE 500. சாரி, அப்பர் பார் கரெக்ட், லோயர் பார் அப்பர் பார் இதில் வந்து நான் 16 கொடுக்க போகிறோம். ஓகேவா? 16 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 500 உங்களுக்கு வந்துடும். இது ஹூக்ஸ் இது எத்தனை பாக்ஸ், நான் கீழே 4 கொடுக்க போகிறேன், நம்பரில் போய் 4, அதே மாதிரி மேலே கீழே 4 கொடுத்தாச்சு. அடிஷ்னலாக உங்களுக்கு வேணுமா டென்ஷன் ஜோன் கம்ப்ரஷன் ஜோன் கேட்கும், அதே மாதிரி அடிஷ்னல் பார்ஸ் பார் டிவிஷன்ஸ். ஓகேவா? எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது விசிபிளாக இருக்கிறதுல இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? சில சமயம் என்ன பண்ணுன்னா அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அந்த கண்டிஷனை பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக எடுத்துன்னே உங்களுக்கு ஒரு சமயம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துடும் சொல்ல முடியாது, அது கொஞ்சம் எரர் இது காமிக்கும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சா பார்ஸ் வந்து என்னென்ன பார்ஸ் எந்தெந்த இதில் வந்திருக்கு அப்படிங்கிறது. இதை கிராஸ் செக்ஷன் பாட்டம் செக்ஷன் எப்படி எடுக்கிறதுனா இந்த டிராயிங் ஷீட்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த டிராயிங் ஷீட்ஸில் போனீங்க அப்படின்னா இது வந்துருச்சு. உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தோம் என்னென்ன இது வந்திருக்கு எல்லா டிராயிங்குமே எவ்வளோ ஹூக்ஸ் போடணும், அதே மாதிரி பார்ஸ் 16 mm டயா தான் போட்டோம், அந்த 16 mm டயாவும் நம்மளுக்கு எவ்வளோ பார்ஸ் போடணும், எந்தெந்த இடத்துக்கு ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஸ்பேசிங்கில் போடணும், உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக டயக்ராமாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? கீழே 4 கொடுத்தோம் மேலே 4 கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருச்சா. பாரில் வந்து எவ்வளோ போடணும் எவ்வளோ ஸ்பேசிங்கில் எவ்வளோ கொடுக்கணும், ஸ்டெப்ஸ் வந்து 10ல் போட்டோம். உங்களுக்கு எல்லா டிராயிங்குமே என்ன வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிராயிங்ஸ் வந்துருச்சா. எவ்வளோ டிராயிங்ஸ் போட்டிருந்தோம்ல நம்ம எவ்வளோ 4 நம்பர்ஸ் கொடுத்தோம், அதே மாதிரி இது எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னா பேசிக்கா நாம வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிவீட்ல போட்டுட்டு ஒரு சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் கொடுத்துட்டோம்.
வியூ பார்த்தாச்சு, பீம் வேல்யூ, இந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ எல்லா வேல்யூ நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து என்னென்ன கிரேட், பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 16 கொடுத்தோம், 16 4 நம்பர்ஸ் அது எவ்வளோ ஏரியா எல்லாமே கொடுத்துரும். பீம் நோட்ல போனீங்கன்னா அந்த பீமோட டீடைல்ஸ் உங்களுக்கு என்ன கிரேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி டிசைன் என்ன கண்டிஷன் இருக்கு, ஃபேக்ட் ஆஃப் சேஃப்டி அது என்னென்ன கொடுக்கணும், ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது, ரோபோ ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஈஸியாக இருக்கு, நம்ம ஷியர் ஃபோர்ஸ் எல்லா வேலையும் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இதில் எடுத்துக்கலாம். ஓகேவா, ரிவீட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இதில் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து காலம் பீம் ஆகட்டும் ஸ்லாப் ஆகட்டும் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் கிளியராக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வர கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் கிளியராக பார்க்கலாம். இதேனா ஸ்ட்ரக்சரல் பீம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம், இப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து நம்ம ரியல் எக்ஸாம்பிள் செம்மையை எடுத்து அதே மாதிரி ரிசல்ட் போட்டு காலம் பீம் அது எல்லாத்தோட வேல்யூமே அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்த வர கிளாஸ்ல வந்து ஒரு 2D ஃப்ரேம் எடுத்துட்டு அதே சேம் வேல்யூஸ் வச்சு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வச்சு மேனுவலா இதை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் 2D ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எப்படி டிசைன் பண்ணி. இது வந்து நம்ம சிம்பிளா தான் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய இதில் எடிட் இருக்கு. இதுல வந்து சிம்பிளா ரோபோ ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்ன பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம். இதுல எப்படி எடிட் பண்றது எல்லாமே போக கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபூட்டிங் எப்படி டிசைன் பண்றது, காலம் ஸ்லாப் எல்லாமே நம்ம வர கிளாஸ்ல அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா.